11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசித்து கேட்போம். தேவனுடைய வார்த்தை. இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? எடுத்துட்டீங்களா? வசனம் கையில் இருக்குதா? வாசிங்க பார்ப்போம். 11ஆம் அதிகாரம் யோவான் 40ஆம் வசனம். புதிய ஏற்பாட்டுல பின்னாடி பைபிள்ல கடைசி பகுதியில 144வது பார்ப்போம். சரிங்களா? இப்ப எல்லாரும் சேர்ந்து படிப்போம். 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். ஆமென். வசனத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, ஒரு ஸ்தோத்திரம். வார்த்தைகள் ஜீவனாயும் ஆவியாயும் இருக்கிறது. நான் சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். பரிசுத்தரே, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் ஆவலாய் வந்திருக்கிறார்கள், எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு எனக்கு ஒரு தேவ வார்த்தை கிடைக்கும் என்று வந்திருக்கிறோம். என் வாழ்க்கையில தேவன் எனக்கு ஆலோசனை சொல்ல மாட்டாரா என்ற ஏக்கத்தோடு வந்திருக்கோம். வந்திருக்கிற உள்ளங்களை பாருங்கள். எசப்பாத்தம் ஜனங்களுடைய நிலைமையை அறிந்து பேசினேன். ஒரு மேல மனதுருகி வாய்த்திறந்து பேசினேன். இந்த ஜனங்களுக்கு உண்டாயிருக்கிற எல்லா வாதைகளையும் வியாதிகளையும் நீக்கினேன். ஆண்டவரே, வல்லமை இன்றைக்கு உடைய வார்த்தைகள் வழியாய் கடந்து செல்வதாக, தேவ வல்லமை விடுதலை உண்டாக்குவதாக ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அழைப்பின் குரல் கேட்டேன், என் ஆண்டவர் என உணர்ந்தேன். அழைப்பின் குரல் கேட்டேன், என் ஆண்டவர் என உணர்ந்தேன். அழைப்பின் குரல் கேட்டேன், என் ஆண்டவர் என உணர்ந்தேன். அருகில் கயங்கி நடை பயந்தேன், பின்னே வா என முன் சென்றான். அருகில் கயங்கி நடை பயந்தேன், பின்னே வா என முன் சென்றான். அழைப்பின் குரல் கேட்டேன், ஆண்டவர் என உணர்ந்தேன். அழைப்பின் குரல் கேட்டேன், ஆண்டவர் என உணர்ந்தேன். அறிவில் குறைந்தவன் நான் என்றோ, அதை தெரிந்தும் அழைத்தது ஏனென்றேன். அறிவில் குறைந்தவன் நான் என்றோ, அதை அறிந்தும் அழைத்தது ஏனென்றேன். அறிந்தவர் செருக்கினை அடக்கிடவே, அறிந்தவர் செருக்கினை அடக்கிடவே, பின்னே வா என முன் சென்றார். பின்னே வா என முன் சென்றார். அழைப்பின் குரல் கேட்டேன், அழைப்பின் குரல் கேட்டேன், என் ஆண்டவர் என உணர்ந்தேன். அருகில் தயங்கி நடை பயந்தேன், அருகில் தயங்கி நடை பயந்தேன். பின்னே வா என முன் சென்றார். பின்னே வா என முன் சென்றார். ஆண்டவரே, உடைய குரல் கேட்க நாங்கள் வந்திருக்கிறோம். நீங்க பேசுவதை நாங்கள் கேட்கணும். சொல்லலாம் உடைய வார்த்தைகள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளணும். எங்களோடு கூட பேசும். நீ நாம மகிழ்ப்பட உடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கிறவர் ஜீவன் பெற கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகிறதை சபையோடு பேசுகிறவர். காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொன்னவர் பேசுகிறவர். பேசும். உடைய நாமத்தை உயர்த்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. இந்த யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் முழுவதும் நமக்கு பொதுவாகவே மிக மிக பழக்கமான ஒரு வசனங்கள் தான். அந்த 11ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடக்கிறதை நம்ம எல்லாருமே நன்றாக அறிந்திருக்கிறோம். பைபிளை வாசிக்கிறவங்களுக்கு தெளிவாக தெரியும்.
இந்த 11ஆம் அதிகாரத்தில் இயேசுவுக்கு நெருங்கிய ஒரு குடும்பம், இந்த பூமியில இயேசு வாழ்ந்த காலத்தில், பூமியில இயேசுடைய ஊழிய காலத்தில் இயேசுவுக்கு நெருங்கிய ஒரு குடும்பம். அந்த குடும்பத்துல அடிக்கடி இயேசு போயிருந்தார். பெத்தானியா ஊர், லாசரு, மரியாள், மார்த்தாள் இவர்கள் எல்லாம் அந்த குடும்பத்துல சகோதர சகோதரிகளா இருந்தாங்க. இந்த குடும்பத்துல அதிகமாக இயேசு அந்த லாசருவை அதிகமாக நேசித்தார். சிநேகிதனாக அவனை பாராட்டி அந்த வீட்டுக்கு அடிக்கடி சென்றார். அந்த குடும்பம் ரொம்ப இயேசுக்கு மற்ற எல்லாரும் விட பழக்கமான குடும்பமாய் மாறினது. ஆமென். எப்படி பழகினாலும் தெரியல. தெய்வீக தன்மையை ஆழமாய் உணர்ந்து பழகினார்களோ, அல்லது இயேசுவை அவர்கள் எந்த விதத்துல எதிர்பார்த்து தேவைகளை சந்திக்க அவர் வருகிறது பிரயோஜனமாக இருக்கும் என்று பழகினார்களோ தெரியாது. ஆனால் இயேசுவை அவர்கள் ரொம்ப நேசித்து பழகினார்கள். ஆமென். ஆகவே இந்த பகுதியில 11ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது இந்த லாசரு வியாதிப்பட்டு மரணத்துக்கு எதுவான நோய் கொண்டிருக்கும் போது கலிலேயாவில் இருக்கிற இயேசுவிடத்துல ஆள்களை அனுப்பி சொன்னார்கள், நீ சிநேகிக்கிறவன் ரொம்ப வியாதியா இருக்கிறான், அவனுக்கு நீங்க சுகமாக்கி விட வேண்டும், அவனை நீங்கள் எழுப்பி விட வேண்டும் என்று சொல்லி அனுப்பினார்கள். இயேசு இதை கேட்டு பின்னும் தான் இருந்த கலிலேயாவிலே மறுபடியும் 2 நாள் கூட இருந்தார். அப்போ இவங்க போனது ஒரு நாள், அங்க மறுபடியும் 2 நாள் தங்கியிருந்தார். அடுத்த நாள் புறப்பட்டு வந்தால் அவன் மரித்து 4 நாள் ஆனது. 4 நாள் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு விட்டான். அவன் திரும்பி இங்க வரும்போது, நம்ம இந்த வசனங்களை படிக்கும்போது அவனை பார்க்கலாம் என்று வரும்போது, அந்த குடும்பத்துல ஒரு காரியத்தை திட்டமாக செய்ய வேண்டும் என்று அவன் வரும்போது இவ்விதமாக மரித்து அவன் அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாளாய் கல்லறையில் இருந்த ஒரு மனிதனாய் காணப்பட்டான். வருகிற சம்பவங்கள் எப்படி சந்தித்தார்கள், என்ன பேசினார்கள், யார் முதலாவது சந்தித்தது, எந்த இடத்துல இயேசுவை சந்தித்தார்கள், இயேசுவோடு கூட எப்படி உறவாடினார்கள், இது எல்லாம் வச்சு இந்த அதிகாரத்துல தெளிவா நம்ம பார்க்கிறோம். ஆமென். குறிப்பாக ஆண்டவர் அங்கே கலிலேயாவில் இருக்கும்போது, கப்பர்நகூமில் இருக்கும்போது சீசர் இடத்துல ஒரு காரியத்தை சொன்னார். என்ன சொன்னாரு என்றால், நான் லாசருவை எழுப்ப போகிறேன். அவங்க சீசர்கள் நினைத்தாங்க, நித்திரையே இருந்தால் நித்திரை அடைந்திருக்கிறான், நான் லாசருவை எழுப்பணும்னு சொன்ன உடனே அவங்க நித்திரையா தூக்கம் தானே, தூங்கி இருக்கிறவன் அவனே எழுப்ப போறான், நம்ம போய் தான் எழுப்பணுமா, அப்படித்தான் அவங்க நினைச்சாங்க சீசர்கள். அப்போ ஆண்டவர் தெளிவா சொன்னாரு, அப்பா நித்திரை என்ன, நான் சொல்ற நித்திரை அவன் இறந்து போயிட்டான்னு வெளிப்படையாக சொன்னாரு. அவன் செத்து போயிட்டான், இப்பதானே நம்ம போயிட்டு வந்தோம், யூதர்கள் போனாவே அந்த ஏரியாவுக்கு நம்ம கல்லெறிகிறாங்க, அந்த ஏரியாவுக்கு போனவே பிடிக்கலையே, இப்பதானே நம்ம துரத்தி விட்டார்கள் என்றெல்லாம் சொன்னாங்க. ஆனா இயேசு சொல்றாரு, இல்லை நம்ம போகிறோம், நீங்கள் விசுவாசிக்கத்தக்கதான ஒரு காரியத்தை நடப்பிக்க போகிறேன், நீங்க வாருங்கள் போன்னு சொன்னபோது தோமா சொன்னா, அவரோட கூட நாம மறிப்போம், வாருங்கள் சொல்லி வந்தாங்க. சோத்திரம், அல்லேலூயா. அப்படி அந்த வீட்டுல சில காரியங்களை வீட்டுக்கு வரவில்லை, இயேசுவை வீட்டுக்கு வெளியிலே வைத்து சந்தித்தார்கள். அவர் வீட்டுக்கு வந்ததாய் கூட இல்லை, அப்படியே கல்லறையில கொண்டு போனார்கள். கல்லறையிடத்துல போயிட்டு அங்கே இயேசு கிறிஸ்து 39ஆம் வசனத்தில் சொல்றாரு, இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே இப்பொழுது 4 நாளாயிற்றே என்றாள். அதற்கு தான் இயேசு சொன்னார் பதிலாக, இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். ஆமென். கவனிங்க, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, கல்லறையில் இருக்கிற இடத்துல, அடக்கம் பண்ணப்பட்ட இடத்துல ஒரு மனிதனை அடக்கம் பண்ணி 4 நாளான ஒரு இடத்துல போய் நின்று கொண்டு சொல்றாரு, இந்த கல்லை எடுத்து போடுங்கன்னு சொல்றாரு. வேற யாரும் எதுவும் பேசுவதுக்குள்ள மார்த்தாள் தான் சொல்றா. என்ன சொல்றான்னு சொன்னா, 4 நாள் ஆயிடுச்சு, நாற்றம் அடிக்குமே அப்படின்னு சொல்றாங்க. நீங்க அந்த இன்னொரு மொழிபெயர்ப்புல பாப்பீங்கன்னா, அந்த மொழிபெயர்ப்புல சொல்லப்பட்டது 4 நாள் ஆயிடுச்சு ஆண்டவரே, அடக்கம் பண்ணி எத்தனை நாள் ஆயிடுச்சு, 4 நாள் ஆயிடுச்சு, இப்பொழுது அது நாற்றமா இருக்குமே என்றால். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு, அதுக்கு இயேசு சொல்றாரு, இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று உனக்கு சொல்லவில்லையா? உனக்கு சொல்லிட்டே வர, நீ கேட்க மாட்டேன்ற. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லுகிறேன் என்று சொன்னார். ஆமென். எல்லாம் கவனிக்க, நம்ம விசுவாசிகள் தேவனோடு கூட ரொம்ப உறவாடுறோம், ஆண்டோடு கூட ரொம்ப பழகி இருக்கிறோம்,
ஆண்டவர் நம்மகிட்ட பேசுறத புரியுது. தேவன் அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. அன்றைக்கு மாத்தாலும் அதை அறிந்திருந்தால் அது போல நாமும் அறிந்திருக்கணும். என்ன பிரச்சனைன்னா, ஒரு காரியம் நம்முடைய சிந்தைக்கு அப்பாற்பட்டு, மனித இயல்புகளுக்கு மேற்பட்டு, மனிதனுடைய கட்டுப்பாட்டுக்கு மீறி போன காரியங்கள். மனிதன் இவ்வளவு காரியம் தான் இப்படி செய்ய முடியும், இதுக்கு மேல ஒன்றும் செய்ய முடியாது. நாம் எதையாவது ஒன்று செய்ய வேண்டும் என்றால் ஒரு அளவு இதுக்குள்ள இருக்கணும், இதுக்கு மிஞ்சி போனா ஒரு காரியத்தை செய்ய முடியாது என்கிற மனுஷீக எண்ணம் இருக்குல்ல, சிந்தனை. இந்த மனுஷீக எண்ணத்திலே தான் விசுவாசியா இருந்தால் கூட மனுஷீக எண்ணத்துக்குள்ள கட்டுப்பட்டவளாக தான் இருக்கிறாவா. விசுவாசி இருக்கிறேன் என்று சொன்னாலும் தேவனுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை, சிருஷ்டிப்பின் வல்லமையை, இயேசு கிறிஸ்து செய்யக்கூடிய பலமான காரியத்தை இவனால் இந்த நேரத்தில் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆமென். இதுக்கு முன்ன சில காரியம் நடந்திருக்கு. நாயனூர்ல நடந்திருக்கு. நாயனூர்ல ஒரு காரியம் நடந்திருக்குது. அப்புறம் கப்பர்நகூம் பகுதியில் ஒரு காரியம் நடந்திருக்குது. அந்த மரணங்கள் எல்லாம் வித்தியாசம். அப்பதான் மனுஷாக போய் எழுப்பிட்டாரு. அப்பனை எழுப்புறதெல்லாம் சரிதான், அதெல்லாம் எனக்கு தெரியும். இப்ப மாத்தால ஒரு நாலேஜ் இருந்திருக்குல்ல, சொல்லிருப்பாங்களா சொல்லிருக்க மாட்டாங்களா? கண்டிப்பா சொல்லி. ஆனா அது முடியும். எது முடியும்? அப்பதான் மனுஷா ஒரு 5 மணி நேரம் தான் ஆச்சு, அடக்கம் பண்ணல, மேல எதுவுமே பூசல, பெட்டியில வைக்கல, அவளை கொண்டு போய் மண்ணுக்குள்ள போடல. அது இயேசுவால முடியும், அது இயேசுவால சாத்தியம். பாடையில கொண்டு வந்தாங்க, சரி அவன் மண்ணுக்குள்ள போனத கூட பாடையில கொண்டு வந்தா கூட பிரச்சனை இல்லை, ஒரு நாள் ஆனாலும் அதுவும் பாடி மேலதான் இருந்துச்சு. இதெல்லாம் ஓகே தான். ஆனா இப்போ என்ன பிரச்சனைனா, 4 நாள் ஆகி போச்சுல மண்ணுக்குள்ள போட்டு, இது அவரால் முடியுமாங்கிற மனுஷீக சிந்தனைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம். இது அவனால ஏற்றுக்கொள்ள முடியாத காரியத்துக்குள்ள போயிட்டா. அதனால அவன் சொல்றா, இப்பொழுது 4 நாள் ஆயிடுச்சு, அதெல்லாம் சரிதான் ஆண்டவரே, இது செத்து போயிருந்தா உயிர்ப்பிச்சு, அதெல்லாம் எனக்கு புரியும். உண்மை பற்றி நான் அறிந்திருக்கிறேன். உயிர்த்தெல்லாம் கடைசி நாள் எழுவான், நீங்க எழுப்புவீங்க. ஆனா இப்போ 4 நாள் ஆயிடுச்சு, இந்த 4 பாடி இது எப்படி எழுப்புவீங்கன்ற ஒரு சிந்தனைகள் வந்துட்டான். ஆனால் ஆண்டவர் இயேசு மறுபடியும் சொன்னாரு, நான் ஏற்கனவே உனக்கு சொன்னேன். ஆமென். என்ன சொன்னேன்? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? ஆமென். கவனிங்க, ஒரே வசனத்தை திரும்ப திரும்ப கேட்கும்போது, ஒரே செய்தியை திரும்ப திரும்ப ஆவியானவர் நம்மோடு கூட பேசும்போது, வேற வசனங்கள் இல்லாதனால ஆண்டவரோட இந்த வசனங்களை பேசல, வேற ஒரு செய்தி இல்லாத நம்மோடு கூட இந்த காரியங்களை பேசல. நமக்கு எது தேவையோ, நமக்கு என்ன ஆண்டவர் செய்ய போறாரோ, நாம் இப்ப என்ன செய்யணுமோ அதை ஆண்டவர் மீண்டும் விட்டு நம்மோடு கூட பேசுறாரு. அல்லேலூயா. இங்க மரித்து போன ஒரு நிலை, செத்து போன ஒரு நிலை, அது ஃப்ரெஷ்ஷா கிடையாது, காலமாயிட்டு நாட்கள் கடந்து போன ஒரு நிலை. இந்த நிலையில இப்போ தேவனால் எப்படி இதை செய்ய முடியும்? அதனால ஒரு முடிவுக்கு வந்துட்டா. அந்த முடிவுக்கு வந்துட்டு என்ன சொல்றா, அவன் ஏற்கனவே அந்த வசனத்துல பாருங்க, அதற்கு அவன் சொல்றா, 23, 24 வசனங்களை வாசிக்கும் போது கொஞ்சம் வாசித்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். வாசிங்க. இயேசு அவளை நோக்கி, எல்லாருமே வசனம் பார்க்கணும், அப்பதான் அந்த வசனம் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கு. எல்லாருமே வசனத்தை எடுத்து பார்க்கணும், சுறுசுறுப்பா கைகள் பைபிளை தேடி அந்த பக்கத்தை பார்க்கணும். 11ஆம் அதிகாரம் யோவான் சுவிசேஷம் 23ஆம் வசனம். இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். அதற்கு மார்த்தாள் சொல்லுகிறாள், உயிர்த்தெழுதல் நடக்கும், கடைசி நாளிலே அவனும் உயிரோடு எழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். ஆமென். அது எனக்கு தெரியும், அந்த உயிர்த்தெழுதல வருவான்னு தெரியும். இப்ப என்ன பிரச்சனை? நீங்க வந்திருந்தா, முன்னாடி நாங்க சொல்லும் போதே வந்திருந்தா, நாங்க ஜெபம் பண்ணும் போதே அப்பவே செய்திருந்தா, அப்பவே ஒரு ஆள் அனுப்பும் போதே நீங்க கேட்டு வந்திருந்தா, அந்த காரியத்துல போய் அடக்கம் பண்ணி நாங்க எவ்வளவு துன்பத்துல என் குடும்பம் இருக்காது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அழுகிறான். மரியாளும் அவருடைய பாதத்துல விழுந்து ரொம்ப அழுகிறாள். இவங்க அங்க இயேசு வெளியே வந்த வழியிலே சந்தித்து இதெல்லாம் உருவாடி கொண்டு விடுறாங்க. அவளுக்கு ஒரு விசுவாசம் இருக்குது, அவளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. நமக்கு இருக்கிறது போலவே அவளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, ஆண்டவர் செய்வாரு. ஆனா ஒரு சில குறிப்பிட்ட காரியங்கள் தான் செய்ய முடியும். இதை எப்படி செய்ய முடியுங்கிற ஒரு கேள்வி கூட அடிமனதில் இருக்குது. ஸ்தோத்திரம். நல்லா புரிஞ்ச ஒரு நிலைமை சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு பிரச்சனை இல்லைன்னா டைரி இல்லைனாலும் பிரச்சனை கிடையாது.
பிரச்சனை என்னன்னா நீங்க வசனத்துக்குள்ள போன்றதா எனக்கு பிரச்சனை. சோத்திரம். போகாம இருப்பது தான் எனக்கு. நல்லா கவனிங்க. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, சிலருக்கு என்ன நினைப்பாங்கன்னா டைரியிலன்னா பிரசங்கம் வராது அப்படி சொல்லி. சோத்திரம். பிரச்சனை என்னன்னா நல்லா கவனிங்க. நமக்கு தேவையான வார்த்தைகளை ஆவியானவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒரு தேவ பிள்ளை, நாம் விசுவாசிகள், ஆண்டுடைய பிள்ளைகள் ஏற்கனவே நமக்கு நல்லா தெரியும். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நீங்க முன்னாலே வந்திருந்தா பரவாயில்ல, முன்னாடியே எங்க ஜெபம் நாங்க பண்ணோம், அப்பவே கேட்டிருந்தா பரவாயில்ல, அப்போ வந்திருந்தா ஒரு காரியம் நடந்திருக்கும். இப்ப லேட்டா வரீங்க, நீங்க உயிர்த்தெல்லாம் நடக்கும்னு சொல்றீங்க, நீங்க சொல்றதெல்லாம் லேட்டா தான் நடக்கும், இப்ப நடக்காது, கடைசி நாள்ல தான் உயிரோடு எழுந்திருப்பான், இப்ப எப்படி எழுப்புவான் அப்படி என்பதெல்லாம் ஒரு தீர்மானத்துக்குள்ள வந்துட்டாங்க. வந்துட்டு கல்லறை இடத்துல கொண்டு போகும்போது அங்க வாங்கணும் அழைத்து கொண்டு போகிறார். அங்க அழுகிறார், எல்லா சீசர்களும் அழுகிறாங்க. ஒரு சிலர் தங்களுக்குள்ளே பேசிக் கொள்றாங்க. இயேசு குருடனுடைய கண்களை திறந்தாரு, உடல்களை நடக்க வைத்தாரு, அந்த மரணத்தை உயிர்ப்பித்தாரு. இவனுக்கு செய்யக்கூடாதா, இவ்வளவு வாலிபனா இருக்கிறான் இந்த லாசரு, இந்த வீட்டுல இவ்வளவு பழக்கமானவரா இருந்தாரு, ஒரு காரியம் செய்திருக்கலாம்னு சொல்லி எல்லாரும் சொல்லிக் கொள்றாங்க. வந்திருக்கிறவங்க சொல்றாங்க. எல்லாருக்குமே தேவை, எல்லாருக்குமே சொல்லக்கூடிய அளவு அனுதாபப்படுகிற குடும்பம், தேவையான வயது, வாழக்கூடிய வயது யாருக்கு? லாசரு. இப்போ இந்த சூழ்நிலையை நீ வந்து என்ன செய்ய போகிறீ? எங்களோடு கூட அழுதுட்டு போறதுக்காக வருது, எங்களோடு கூட துக்கத்தை கொண்டாடிட்டு போறதுக்காக வருது. நம்மளுக்கு சொன்னா போய் வரலையே, கடைசி நாள் உயிர்த்தெழுதலை கண்டு என்ன சந்தோஷம். இப்போ அவங்க மறிச்சுட்டானே, கொஞ்ச காலம் கூட எங்களுக்கு இருந்தா ஆதரவா இருக்குமே, இப்போ அந்த காரியம் நடந்திருந்தா நல்லா இருக்குமே, சுகமாக இருந்தா நல்லா இருக்குமே, இந்த காலத்துல நீங்க விட்டுட்டீங்களா மனசுக்குள்ள வச்சுட்டு பேசி கொண்டிருக்கிறாங்க. புரிஞ்சவர் அலையில சொல்லுவாப்போ நல்லா கூடவே வரணுங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, அவனை உயிர்த்தல வைக்கிறது பிரச்சனை கிடையாது. ஆண்டவர் அவங்களை வந்து விசுவாசத்துக்குள்ள கொண்டு வரணும் தான் அவங்களுக்கு தேவையா இருக்கு. விசுவாசத்துக்குள்ள கொண்டு வரணும். அவர் கேட்கிறாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லலையா? சொன்னலையா? சொல்லிட்டு தான் நான் வந்தேன். அப்ப என் கல் எடுத்து போடும்போது நீ எல்லாம் பேசிட்டு குறுக்க தடை பண்ற. எப்பவுமே நம்ம பிரஜாதி வீடுகளுக்கு சில விசுவாசிகளையோ ஒரு சில ஊழியக்காரர்களையோ அழைத்து கொண்டு ஜெபிக்கவோ சில காரியங்களுக்கு போகும்போது, அந்த பிரஜாதி ஜனங்களிடத்துல சில கேள்விகளை கேட்கும்போது அவங்க சில பதிலை நம்ம இடத்துல சொல்லும்போது, இவங்க நம்ம கிட்ட நல்லா பேசிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம கூட வராங்கள விசுவாசிகளோ அல்லது யாரோ ஊழியத்தில் ஈடுபடுறோம், இவங்க தான் குறுக்க பேசிட்டு இருப்பாங்க. என்ன பேசிட்டு இருப்பாங்க? அவங்களுக்கு பதிலா பேசிட்டு இருப்பாங்க. இவங்க அவிசுவாசத்தை அவிழ்த்து விட்டுருவாங்க. சோத்ரா என்ன செய்வாங்க? கூட இவ்வளவு ஒரு விசுவாசமான காரியங்களை நாம செய்து கொண்டிருப்போம், சில காரியங்களை மாற்றுவதற்காக சொல்லிக் கொண்டிருப்போம். ஆனா இவங்க என்ன செய்வாங்கன்னா குறுக்க ஒரு கோலம் போடுறது மாதிரி போடுவாங்க. குறுக்க கோலம் போடணும்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி. இப்போ நான் செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறேன், எனக்கு பிரச்சனை கிடையாது, நான் செய்யறதுக்கு எனக்கு வல்லமை இருக்குது, நான் உனக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். ஆனா நீ ஏன் குறுக்க வந்து நாலு பேர் சொல்றேன்? கல்ல எடுத்து போற வேலையை விட்டு ஏன் நீ குறுக்க வந்து எடுத்து போறவங்களுக்கு தடையா நாலு பேர் சொல்றேன்? எடுக்கிறவன் என்ன சொல்லுவான்? நாலு பேர் வேகமா கையை தூக்கி எடுக்க வரான். இந்த வார்த்தை கேட்டவனே அவன் என்ன சொல்லுவான்? என்ன சொல்லுவான்? அவன் கையை வச்சுட்டு ஸ்டாப் ஆயிடுவான். ஆமா, இவன் சொன்ன மாதிரி 4 நாள் ஆயிடுச்சு, இவருக்கு வேலை இல்லை, எடுத்து போட்டு அவன் நாத்தடிச்சு எவங்கெல்லாம் வந்து கஷ்டமா நம்புறதா. அப்ப இவன் பேசி எப்படி இருக்குன்னா, அவனை மொத்தத்திலே காலாகாலமா மரணத்திலே போகத்தக்கதான ஒரு காரியத்தை கொண்டு பண்ணக்கூடியதா இருக்குது. உயிர்த்தெழுதலே நடக்கிறாதபடி ஒரு அற்புதங்களை லாசருக்கு செய்யக்கூடாதபடி தடை பண்ணுகிறதாக காணப்படுது. ஆமென். நல்ல கவனிங்க. ஆண்டுடைய பிள்ளைகள் நீங்க தான் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று உனக்கு. ஆமென். நான் உனக்கு சொல்லவில்லையா? இந்த மகிமை என்றால் என்ன? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று உனக்கு. இந்த மகிமையை பற்றி நம்ம பல நாட்கள் யோசித்து கொண்டிருக்கிறோம். பல காரியம். இந்த மகிமையை காண்பாய்னா என்ன சொல்லுங்க? மகிமையை காண்பாய், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? மகிமையை காண்பாய்னா அது எதை அர்த்தப்படுத்துது? மகிமை என்பது எதை அர்த்தப்படுத்துகிறது? அதை நீங்க புரிந்து கொள்ளணும். மகிமை என்பது என்னது? மகிமைதான் மகிமைதான், இயேசுதான் மகிமை. இந்த மகிமைக்கு மட்டும் நிறைய போதகர் மாதிரி விலை கொடுத்துட்டே இருக்காங்க, ஒன்றுமே ஒத்து வர மாதிரி தெரியல. அல்லேலூயா சொல்லல. இந்த மகிமை என்பது மட்டும் நிறைய பேரால அர்த்தப்படுத்தவே முடியல. இந்த மகிமை என்பது குளோரி. சரி, குளோரி என்ன? மகிமை. மகிமை என்ன? மகிமை தான்.
மகிமை என்னது? தேவாலயத்தை மூடி இருந்தது, தேவாலயத்துக்குள்ள இருந்தது, தேவ மகிமை காணப்பட்டது, தேவ மகிமை இருந்தது, ஊழியம் செய்ய முடியாத அளவு மகிமை காணப்பட்டது, தேவ மகிமை விளங்குவதற்காக இந்த காரியம் நடக்கும். சரி, மகிமைனா என்ன அப்படின்னு சொன்னா, மகிமை என்பது என்னன்னு சொன்னா தேவனுடைய முழுமையான அதாவது ஆளுகையை குறிக்கிறது. மகிமை என்பது என்னது? தேவனுடைய முழுமையான ஆளுகை. ஆளுகைன்னு என்னன்னு குறிக்கிறீங்கன்னா, எந்த இடத்திலும் அவரால் என்ன காரியங்களையும் நிறைவேற்றுவதற்கோ அல்லது நிறைவேறி இருக்கிற காரியங்களை மாற்றி ஒன்றுமில்லாம பண்ணுவதற்கோ அவருடைய ஆளுகை மகிமையாக முடியும். இந்த ஆளுகை மகிமை என்னன்னு குறிக்கிறது. மகிமை என்னன்னா, இப்போ சிம்பிளா நம்ம லோக்கல் பிள்ளைங்கெல்லாம் சொல்லுவாங்க, லோக்கல் எங்க கிளைகள் என்ன சொல்லணும்னா, இப்ப செத்துமே கிடைக்கிறான், அவனுடைய உயிரிழை செய்ய முடியும், அவனுடைய ஆளுகை அவன் மேல அதிகாரம் செலுத்த முடியும். ஆமென். செத்துமே இருக்கிறான், ஒரு நாள் 2 நாள் இல்ல, 4 நாள் அடக்குமணி முடிஞ்சது. இப்ப 4 நாளான பிறகும் தேவனுடைய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை, அவனுடைய ஆளுகையை, அவன் மேல அதிகாரத்தை செலுத்தி அவனை உயிர் பெற கொண்டு வருவதற்கு அந்த மகிமை அவனிடத்துல இருக்கிறது. அப்ப இந்த மகிமை அவனுக்கு சொன்னா, நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லை. நான் இவன் மேல எப்படி ஆளுகை செய்யணும் பாரு. ஏன்னா அந்த சராசரங்களை எல்லாம் படைத்தவர் யாருன்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு. கொலோசியர் நிருபத்துல வாசிக்கிறோம், வானத்தையும் பூமியையும் காண்கிறதையும் காணக்கூடாதவைகளையும் சகல வஸ்துக்களையும் தமக்கென்றும் தம்மை கொண்டும் தேவன் உருவாக்கினார். எல்லாவற்றையும் உண்டாக்கினார். ஆதாமை மண்ணினால உருவாக்கி ஜீவ சுவாசத்தை நாசியில ஊதி அவனை மண்ணிலிருந்து ஒரு மனிதனை உருவாக்கினார். இவருக்கு மண்ணுக்குள்ள போய் மண்ணான பிறகு ஒரு மனிதனை கொண்டு வரதுக்கு முடியும். இப்ப 4 நாளானது பெரிய பிரச்சனை கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க. பிரச்சனை என்னன்னா, உங்க பிரச்சனை என்னன்னா, இந்த காலத்துல இவனுக்கு ரட்சிப்பு தரணும், இந்த காலத்துல இந்த ஆசீர்வாதம் எனக்கு வரணும், இந்த காலத்துக்குள்ள நான் எதிர்பார்க்கறது எனக்கு கிடைக்கணும், இந்த காலத்துக்குள்ள இந்த காரியத்தை நான் செய்து முடிக்கணும், இதுதான் என்னுடைய வெற்றி, அப்படி நம்ம நிறைய எதிர்பார்க்கணும். ஆனா தேவன் இந்த காலங்களுக்கும் நேரங்களுக்கும் அப்பாற்பட்டவராய் கிரியை செய்கிற வல்லமையுடையவர். புரிஞ்ச நீ நல்லா சொல்லிருக்க. என்ன புரிஞ்சு நல்லா சொன்னீங்க? புரிஞ்ச நல்லா சொல்லிருக்கீங்கன்னு சொன்ன. அவர் காலங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட சமயங்களுக்கும் உட்பட்டுதான் கிரியை செய்கிறவர் அல்ல. எல்லா காலங்களுக்கும் அப்பாற்பட்டவராக அவர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்ய அவரால் முடியும் என்பதுதான் அவருடைய ஆளுகை, அவருடைய மகிமை. அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா மனிதனுடைய இயல்பான சுபாவம் என்னன்னா, இந்த வருஷம் ரட்சிக்கப்பட்டா அந்த வருஷம் நல்லா இருக்கும், இந்த வருஷத்துல இந்த வீடு கட்டினா நல்லா இருக்கும், இந்த வருஷத்துல இந்த பையனுக்கு திருமணத்துக்கு முடிஞ்சா நல்லா இருக்கும், இந்த வருஷத்துல எனக்கு ஒரு வேலை கிடைச்சி வருமானம் கிடைச்சா நல்லா இருக்கும், இந்த வருஷத்துல ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சா நல்லா இருக்கும், இந்த வருஷத்துல ஒரு டிரான்ஸ்பர் கிடைச்சா நல்லா இருக்கும், இந்த மாதத்துல அந்த வேலை எனக்கு கிடைச்சிருச்சுன்னா நல்லா இருக்கும். சோத்ரம் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த நாள்ல ஏன் எனக்கு ஆண்டவர் ஜெபத்தை கேட்கல, இந்த நாள் ஏன் எனக்கு தீவா இருக்குது, என்ன காரியம்? அப்படிதான் மனிதனுடைய அந்த எண்ணங்கள்லாம் போகுது. ஏன் அப்படின்னு சொல்லி தேவன் ஏதோ ஒரு காரணத்துக்காக லேட் பண்றாரு, அவ்வளவுதான். அவரால் முடியாதது ஒன்று கிடையாது. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்கலாம், நான் ஒரு இடத்த வாங்கலாம், ஒரு வீட்டை கட்டலாம், நான் இது புரிஞ்சு இப்படி உங்களுக்கு புரியுற மாதிரி நான் பேசுறேன். ஆவிக்குரிய காரியங்களை விட்டு இந்த பூமிக்குரிய காரியம் பேசினா உங்களுக்கு புரியுது. அது இந்த காலத்துல இது செய்தா நல்லா இருக்கும். ஏன் என் ஜெபத்தை ஆண்டவர் இந்த காலத்துல கேட்கல, ஏன் என் சொல்லு பேச்சு இந்த நபர் கேட்கல, ஏன் எனக்கு இந்த வேலையில இந்த நான் நினைச்ச காரியம் நடக்கல, என்னுடைய பணத்தை கூட நான் என்ன செய்ய முடியல, ஏன் விருப்பப்படி நான் ஆளுகை செய்ய முடியல. அப்படியெல்லாம் நம்முடைய எண்ணங்கள் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள, என்னுடைய நினைவுகளுக்குள்ள, நான் நினைக்கிற காலத்துக்குள்ள, என்னுடைய எண்ணங்களுக்குள்ள இதெல்லாம் நடக்கணும் என்பதுதான் மனிதனுடைய எண்ணங்களும் திட்டங்களும் இருக்கும். ஆனால் தேவன் என்ன செய்கிறார் என்றால், நீ ஜெபம் பண்ணு, உன் ஜெபம் பண்ற காரியம் உன்னுடைய வேலை. ஒரு மனிதனுக்காக ஜெபித்து 30 வருஷம் காத்திருந்தார் ஜான் வெஸ்லி. எத்தனை வருஷம்? ஒரு மனுஷனுக்காக 30 ஆண்டு ஜெபம் பண்ணார். ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டார். யோசித்து பாருங்க, 30 வருஷம். தேவனுடைய வல்லமை விசுவாசிக்கிறவங்க, தேவனுடைய வல்லமையை எதிர்பார்க்கிறவங்க, தேவனால அதை செய்ய முடியும் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவங்க, அந்த காலத்துக்கு உட்பட்டு ஒரு காரியத்தை செய்துட்டு நிறுத்துகிறவர்கள் அல்ல. கல்லறை இடத்துல வாங்க போய் பார்த்துட்டு தான் நடிகை கூட்டிட்டு போயிருப்பா.
எல்லாரும் பார்க்கற மாதிரி கல்லறையாவது பார்த்து வச்சுடு. ஆனால் இயேசு அப்படி கல்லறை பார்க்க வரல. மரித்து போனவனை மரித்த இடத்துல விட்டுட்டு போறதுக்கு வரல. மரித்து போனவனை உயிரடைய செய்ய, உயிர் திரும்ப வைக்கத்தான் கல்லறை இடத்துல இயேசு வந்தார். மகிமையை காண்பாய்னா நான் அவனை உயிர் தர வைக்க போறேன். நான் அவனை மறுபடியும் அவன் பாடியில வந்து பேச வைக்க போறேன். உங்க வீட்டுல அவனை வாழ வைக்க போறேன். இந்த 4 நாள் கல்லறைக்குள்ள இருக்கிறான்ல, அவனை மறுபடியும் உங்க தம்பியான சகோதரனை காட்ட போகிறேன். அவனுக்கு மறுபடியும் நான் ஜீவனை கொடுக்க போகிறேன். அதுதான் என்னுடைய ஆளுகை மகிமை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள போகிறீங்க. அல்லேலூயா. அப்போ இப்படித்தாங்க, இதுதான் மகிமையா? மகிமைன்னா இதுக்கு ஆப்போசிட்டாகவும் இருக்கு. இதுக்கு ஆப்போசிட்டாகவும் யாத்திராகம புஸ்தகத்துக்கு வரும்போது 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் போது மகிமை என்பதற்கு இன்னொரு 2 வசனத்தை சொல்லிட்டு நமக்கு கீழே போவோம். கர்த்தர் நம்மோடு கூட 14ஆம் அதிகாரம் யாத்திராகமம் 4ஆம் வசனம் 17ஆம் வசனம் 2 வசனம் வாசிங்க. நீங்க பேசுங்க. பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவருடைய இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வோனாலும் அவருடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்றார். பாருங்க, இந்த மகிமையை இன்னொரு இடத்துல வேற மாதிரி கொண்டு வர. யாத்திராகம புஸ்தகத்துல 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல வாசித்தோம். நல்ல கவனிச்சுப்பீங்கன்னா, நல்ல பார்ப்பீங்கன்னா அங்க வேற மாதிரி சொல்றாரு. இப்போ என் மகிமையை பார்வோனுடைய ரதங்கள் மூலம், எகிப்தியருடைய ராணுவத்தின் மூலம், இந்த ஜனங்கள் மூலம் என்னுடைய மகிமை நான் விளக்கப்பட போகிறேன் என்று சொல்றாரு. இங்கு சொல்லப்படுறதும் அதே வார்த்தை தான். என் மகிமையை காண போகிறேன், என் மகிமையை ஜனங்கள் மூலம் நான் காட்டலாம். இங்க எதை காட்ட போறாரு? இது அப்படியே ஆப்போசிட்டா நடக்க போகுது. நல்ல கவனிங்க. அங்க ஒருவருடைய உயிர்த்தலை செய்வதனால செய்யப்படுற மகிமை விளக்கப்பட போறாரு. இங்க நாம உயிரோட இருந்து மற்றவரை அழித்து விடுவோம், எங்களை யாரும் மேற்கொள்ள முடியாதுன்னு ஒரு பலசாலிகளா நின்று எங்களை யாருமே அழிக்க முடியாது, எங்க ராணுவ பலத்தை யாரும் மேற்கொள்ள முடியாது, எங்கள் கைக்கு உங்களை யாரும் தப்பி வைக்க முடியாது, நாங்கள் என்ன செய்ய போகிறோம் பாருங்கன்னு சொல்லி வீர வேஷம் போட்டு ஆமென் சவால் விட்டு கொண்டு வருகிற ஒரு கூட்டத்தை பார்த்தேன்னு சொன்னாரு. இந்த கூட்டத்துக்கு முன்னால என் நாம மகிமைப்பட போகுது. அங்க ஒரு கூட்டத்தை ஆண்டவர் அழித்து கொன்று சாக வைத்து நாம ராணுவ கூட்டத்தை ஒன்றுமில்லாம ஆக்கி அவர் சொன்னாரு, என் நாமத்தை அங்கே நாம் மகிமைப்படுத்துவது சொன்னாரு. தேவனுடைய மகிமை என்பது என்ன? அவருடைய ஆளுகை என்பது என்பது என்ன? நான் சாதாமல், அதாவது ஒரு சின்ன பையனை படிக்கும் போது எங்க ஸ்கூல்ல வந்து இந்த ஆண்டு விழாலாம் வைப்பாங்க. ஆண்டு விழாவில் ஒரு நடிகனை கொண்டு வந்தாங்க. அந்த நடிகை வந்து என்ன சொன்னான்னு சொன்னா, பெருமை பாராட்டக்கூடாதுன்றதுக்காக ஒரு கதை சொன்னான். என்ன கதை சொன்னு சொன்னா, 3 விலங்குகள் கடல்ல இருக்குது. 3 விலங்குகளும் ஒண்ணு பார்த்து பேசிக்கொண்டுதான். அது மாதிரி இன்றைக்கு நிறைய பேர் வந்துச்சு, நீங்க படிக்கும் போதே கனவு காணுவீங்க, பேசுவீங்க அப்படிலாம் சொல்லிட்டு சில காரியங்களை சொல்லியிருந்தாரு. அப்ப அவர் சொல்லும்போது முதலாவது 1010 கோத்திர வளைய கோத்திர மசால் ஏத்துற 110 கோத்திர மல்லாத்திர கல்லேத்திர தத்துக்கா பத்துக்கா போத்துற. புரியுதா? 1010 கோத்திர வளைய கோத்திர மசால் ஏத்துற 110 கோத்திர மல்லாத்திர கல்லேத்திர தத்துக்கா பத்துக்கா போத்துற. இப்படி சொல்லிட்டு என்ன சொன்னா, 3 விலங்குகள் பேசிக்கொண்டது. நானா வந்து தண்ணிக்குள்ள எவ்வளவு வேகமா போவோம் தெரியுமா? மீன் சொல்லிச்சு, நானா எவ்வளவு வேகமா தண்ணிக்குள்ள போவோம் தெரியுமா? என்னை யாரும் பிடிக்க முடியாது, நான் 1000 வருஷனாலும் தண்ணிக்குள்ள உயிர் வாழணும்னு சொல்லிச்சான். அப்போ வந்தான், வலையை போட்டான், கொண்டு போனா, மசால் போட்டான், வேலை முடிஞ்சது. ஆமை அப்படியே பக்கத்துல வந்துச்சு, ஓரத்திலேயே வந்துச்சு. அது சொல்லிச்சு, என் மேல இருக்கிற பாடி எப்படிப்பட்ட பாடி பார்த்தா ஸ்டீல் பாடி, என்னை யாரும் கொல்ல முடியாது, என் மேல யாரா ஏறி போனா கூட நான் நசுக்க மாட்டேன், அவ்வளவு பாடி, நான் 100 வருஷம் வாழ்வேன், என்னை யாரும் மேற்கொள்ள முடியாதுன்னு சொல்லிச்சான். அது 1000, இது 100. அப்போ வந்தானா, திருப்பி போட்டானா, கல் எடுத்து போட்டானா, அது மசால் போட்டு அது வேலை முடிஞ்சுதான். தத்துக்கா பத்துக்கா போத்தனா அவர் சொன்னாரு, இந்த ஐயோ நான்லாம் பலவீனமானவன், யாருன்னா கல் எடுத்து போட்டாவே செத்து போயிடுவேன், நான்லாம் உயிர் வாழவே முடியாதுன்னு சொல்லி தன்னை தாழ்த்திச்சான் தவளை. அதுதான் உயிரோடு போச்சான், எந்த பிரச்சனையும் இல்லாம. நல்ல கவனிங்க, எது சொல்றாங்கன்னா, பார்வோனுடைய சேனை உலகத்தை கலக்கி கொண்டிருக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் சேனையை, அதனாலதான் ஆண்டு ஒரு இடத்துல சொல்றாரு, மாமிசத்தை புயபலமாக்கி கொண்டு தேவனாகி கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறத விட்டுட்டு அவன் எகிப்தின் மேல நம்பிக்கை வைத்து போகிற ஜனங்களுக்கு ஐயோன்னு சொன்னாரு.
அல்லேலூயா. சில நேரத்துல நம்ம நம்பிக்கை எப்படி இருக்குதுன்னா, ராணுவத்து மேல இந்த ஆள் மட்டும் வந்துட்டா எப்படி இருக்கும் தெரியுமா, இந்த இடத்துல மட்டும் என்னை கொண்டு போயிட்டா எப்படி இருக்கும் தெரியுமா, இந்த காரியம் மட்டும் எனக்கு கடைசியில ஒண்ணுமே நடக்காது, அப்படியே தான் இருக்கும். அடிக்கடி சொல்லுவாங்க, வீட்டை மட்டும் கட்டிட்டா எப்படி இருக்கும் தெரியுமா, அங்க போனா எப்படி நடக்கும் தெரியுமா, இங்க போனா எப்படி இருக்கும் தெரியுமா, ஒண்ணும் நடக்காது. உங்களை இப்ப பார்த்தா எப்படி இருக்கீங்களோ அப்படித்தான் இருப்பீங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன்.